ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு மதுரைக்கு ட்ரிப்பு போனது தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் திருமலை நாயக்கர் மஹாலும் ரெண்டும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது, செம்ம ப்ளேஸும் கூட. போனோடனே பூவெல்லாம் வாங்கி சூடி விட்டார் என் நாத்துக்காரர் வந்து. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கோயிலில் வந்துட்டு செல்லை வாங்கி வச்சுக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. உள்ளக்க ஒரு வீடியோ கூட எடுக்கலை, எல்லாமே வெளியில் எடுத்த வீடியோ மட்டும்தான். ஏன்னா உள்ளக்க வந்து செல்லை அலௌடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோயிலுக்கு வந்து 4 வாசல் இருக்குது, 4 கோபுரம் இருக்குதுன்றதே எனக்கு அங்கே போய் தான் தெரியும். தெரிஞ்சவங்க வந்து என்னை கலாய்க்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு தெரியாது. நான் பிறந்ததுக்கே இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கேன். என் நாத்துக்காரர் தான் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு. உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாமல் நாய் மாதிரி வெளியில் அவ்வளோ பேர் சுற்றி இந்த வீடியோவே எடுத்தோம். நாங்கள் பயங்கர காமெடியாகவும் இருந்ததுங்க. வெயிலில் அலைஞ்சு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயாச்சு. அங்கே போய்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று ஒன்று ஆர்டர் போட்டு உட்காந்துருந்தோம். பாப்பா கிளாஸில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அந்த குட்டி கிளாஸில் இந்த இங்கிட்ட ஒருத்தன் குட்டி மொட்டையாக வந்திருக்கான் இல்லையா, அவன் கிளாஸில் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிறுத்தை படத்தில் கார்த்தி ஒரே உறிஞ்சில் உறிஞ்சுவானே, அந்த மாதிரி உறிஞ்சு வச்சுருப்பாங்க மொட்டையின் கிளாஸாக பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரே உறிஞ்சு தான், அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் இந்த கோயிலில் இந்த கோபுரத்தில் வந்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 சிலைகள் இருக்கும் இந்த ஒரு கோபுரத்துலையே. ஆனால் இதே மாதிரியே 4 கோபுரம் இருக்குங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி 4 கோபுரம் வச்ச கோயிலுக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. மீனாட்சி அம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் நினைக்கலங்க. உள்ளேயே தெப்பக்குளம்லாம் இருந்தது, ஒரு டெஸ்ட்டு கூட இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. பார்த்து ரசிச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வாசலையே செல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா 4 வாசலையும் 4 இதுலேயுமே போலீஸ் நின்றுட்டு தான் இருக்காங்க. அந்த செல்லை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு டோக்கன் போட்டு ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தாங்க அந்த செல்லை கையில் வாங்க முடியும். அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. நான் கூட இந்த ஒரு வாசலில் தான் நம்மளை செல்லை வாங்கிக்கிட்டாங்க, இன்னொரு வாசல் வெளியே போகலாம் அப்படின்லாம் ஒரு எய்ம் இருந்தது. ஆனால் 4 வாசல்லையுமே 4 போலீஸ் எல்லா வாசல்லையுமே ஆள் போட்டிருந்தாங்க. இது வந்து சரி ஓகே, நம்ம வந்ததுக்கு வெளியிலையாவது வீடியோ எடுப்போம், இந்த கோபுரத்தையாவது வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான். ஆனால் இதை விட பிரம்மாண்டமாலாம் உள்ளக்க இருக்குது, நிறைய சிலை இருக்குது, நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு ப்ளேஸ் நிறைய இருக்குது. என் கை வேற அப்படியே பரபரன்னு வந்தது எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் செல்லு வெளியில் லாக் ஆகிடுச்சு. பயங்கரமாக இருந்ததுங்க. இது வரைக்கும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்காதவங்க நீங்கள் போயிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கோபுரத்துக்கும் எப்படி பார்த்தாலும் 2000-3000 சிலை. இவ்வளோ அழகாக எப்படி குட்டி குட்டியாக செஞ்சாங்க, எப்படி பெயிண்டிங் பண்ணாங்கன்றதே பெரிய ஒரு ஆச்சரியம் தாங்க. இப்போவும் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் எல்லா கோபுரத்துலேயுமே சாரம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த கம்புலாம் நட்டு போவாங்க இல்லையா, அந்த சாரம் போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருந்தது. நீங்களும் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நானே இப்போ பிறந்ததுக்கே இப்போ தான் போயிட்டு நானே பார்த்துருக்கேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது, ப்ளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஓகே பாய். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.